எங்க ஊர்ல கஸ்டமர் வீட்ல எங்கேயோ ஷார்ட் ஆயிட்டு ட்ரிப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருந்தாங்க. அவங்க வீட்டோட ஹாலுக்கு போட்டிருக்க தனி சர்க்யூட் மட்டும் ட்ரிப் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த ஹால்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸையும் ஜங்ஷன் பாக்ஸையும் கழட்டி பார்த்தா எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட்டும் தெரியல. தென் எம்சிபியும் கழட்டி பார்த்தாச்சு, ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் தெரியல. எம்சிபிக்கு வரக்கூடிய மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணா அங்கதான் வச்சாம் பாரு ஆப்ன்ற மாதிரி மெயின் வயர் வந்திருக்க அந்த பைப் வழியா தண்ணி டிராப் ஆகிட்டே இருக்கு. காரணம் ரூட்டா இருக்க அந்த ஜங்ஷனுக்கு மேலதான் மேல் ஃப்ளோரோட பாத்ரூம் இருக்கு. சோ அந்த பாத்ரூம் வழியா தண்ணி கசிஞ்சு வயரிங் பைப்புக்குள்ள போயிடுச்சு. தண்ணி உள்ள போனதன் காரணமா எல்லா வயரும் ஷார்ட் ஆயிருக்கு. காரணம் எல்லா வயரையும் டேப் அடிச்சு கண்ணா பின்னான்னு வயரை உள்ள இழுத்திருக்காங்க பைப்புக்குள்ள இருந்து. சோ டேப் வழியா தண்ணி உள்ள புகுந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகியிருக்கு. மறுபடியும் அங்க இருந்த பழைய வயர் எல்லாத்தையும் எடுத்துட்டு புது வயர் போட்டு எல்லாமே கரெக்டா லூப் அடிச்சாச்சு. தென் லூப் அடிச்சது எல்லாமே ஜங்ஷன்ல வச்சு கரெக்டா லூப் அடிச்சாச்சு. இப்ப சுவிட்ச் போட்டா எல்லா லைட்ஸும் எரியுது, எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் கிடையாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். மேல் வீட்டு பாத்ரூம்ல எங்க லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணாதான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். சோ அது எப்படி அப்படிங்கறத அடுத்த பதிவுல சொல்றேன். செய்யற வேலையை சரியா செஞ்சுட்டா பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ சரியான முறையில் வேலை பாருங்க. எலக்ட்ரிஷியன் மற்றும் பிளம்பருக்கு பகிர்ந்து விடுங்க. நன்றி.